செய்தியாளர் எழில் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். எழில், தனியார் இறால் பண்ணையால் அப்பகுதி மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கின்றனர்? நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னென்னங்க? திவ்யா, அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த மெதிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஈசா ஏரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி, அதாவது தமிழக ஆந்திர எல்லை பகுதியான இந்த மெதிப்பாளையம் பகுதியில் விவசாயம் ஒரு பிரதான தொழிலாக செய்து வரப்படுகிறது. அதாவது வானம் பார்த்த பூமியாக இருந்த போதிலும் கூட இந்த கிராமத்தை சுற்றிலும் 1500 ஏக்கருக்கும் மேற்பட்ட இந்த பகுதியில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விவசாயத்திற்கு பிரதானமாக இவர்கள் நம்பியிருப்பது இங்கு இருக்கக்கூடிய இந்த ஈசா ஏரியை தான். ஆனால் தற்போது நாம் பார்க்கலாம், அந்த ஏரி உப்பு நீராக, அதாவது உப்பு படிந்து ஊர் நீராக மட்டுமே காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதற்கு இந்த பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், இந்த பகுதியில் அதிக அளவு இறால் பண்ணைகள் வந்துவிட்டதால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரானது இந்த ஏரியில் விடப்பட்டு தங்களது வாழ்வாதாரமான விவசாயம் பாதிக்கப்பட்டு, இதனால் குடிநீரும் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரையில் குடிநீர் என்பது சுவையான ஒரு குடிநீர் இருந்த ஒரு பகுதி தற்போது அருகில் இருக்கக்கூடிய எலாவூரிலிருந்து தண்ணீர் எடுத்து வரக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேச இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி காலத்தி இருக்கிறார். அவர்களிடம் பேசுவோம். சார் வணக்கம். நீங்க இந்த பகுதியில் என்ன மாதிரியான இந்த இறால் பண்ணையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, அதனால சொல்லுங்க. பாதிப்பு என்னன்னா சாமானியமான பாதிப்பு இல்லை சார். இந்த கடந்த ஒரு 2013 பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16 இந்த 4 வருஷமா இதை சுத்தி இருக்கிற 5 கிராமம் குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி வச்சு பயிர் செய்யறாங்க. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் 10 அடியிலேயே நல்ல தண்ணீர் சார். அப்பேற்பட்ட பூமியில இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஆடு மாடு, ஒரு 500 ஏக்கர்ல இருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் விவசாயம், இந்த ஊடு பயிர் விவசாயம், அருமையான இந்த தோட்டப்பயிரெல்லாம் செய்வாங்க. இந்த எறா பண்ணை ஏற்படுத்திட்டு இந்த 3 வருஷமா குடி தண்ணீர் இல்லாதையும் இந்த விவசாயம் இல்லாமையும் நாங்கள் அன்னாடம் கூலி வேலை செய்கிறோங்க. முழுசாக எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்வாதாரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவா 50 சென்ட் 1 ஏக்கரா இருந்தால் கூட அதில் 4 விதமான பயிர்களை செய்து அந்த குழந்தை குட்டிகளை காப்பாற்றிருந்தான். இந்த 4 வருஷமா 3 வருஷமா ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டானுங்க. ஏரியில பாண்டு போட்டானுங்க. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா சார் 70 ஏக்கர் சார். இந்த 70 ஏக்கர்ல இப்போ இருக்கிற சச்சமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் தான் இருக்கும். அந்த 30 ஏக்கர்ல இருக்கிற தண்ணீர் மொத்தமே உப்பு சார். அந்த உப்பு ஏரியில இறங்கி எங்க விவசாய கணினியை மொத்தத்தையுமே தாக்கிடுச்சு சார். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 500 மூட்டை 600 மூட்டை நெல் அறுத்தாங்க. அந்த நெல்லுங்க அப்படியே கழுத்திலே போட்டு வச்சாங்க. யாருமே அந்த நெல்லு கூட எடுக்க வரல. வெறும் கருக்கா நெல் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஏரியாவே மாடு கண்ணு போய் குடி தண்ணீர் இல்லாத, துணி துவைக்க தண்ணி இல்லாத, எல்லா வகையிலுமே ஒரு வகைன்னு சொல்ல முடியாது சார். என்ன இனிமேல்ட்டு நாங்க இருக்கிறதா இல்லாம போயிருதான்ற ஒரு முடிவுல இருக்கிறோம் சார். இதனால எங்களுக்கு இந்த பகுதி விவசாய பகுதியா பார்க்கப்படுது. இதுல ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் நீங்க விவசாய பணியில் ஈடுபட்டுருங்க. நீங்க எப்படி இந்த பாதிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த மண்ணுங்க பாருங்க சார், எப்படி இருக்குது, உப்பு மண் ஆகி போச்சு. இந்த தண்ணி பாருங்க சார், ஃபுல்லா உப்பு தண்ணி, ஃபுல்லா உப்பு தண்ணி. இந்த பில்லை ஆடு மேயுமா எப்படி இருக்குது பாருங்க. இந்த பில்லு மொத்தமே இந்த மாதிரி காஞ்சி போனா ஆடு எப்படி போவோம், மாடு எப்படி மேயும், நாங்க எப்படி சார் பழைப்போம்? வெளியூர்ல இருந்து ஜனங்க அந்த காத்த சுவாசிக்க எங்களுக்கு ஜுரம் வருது. வெளியூர்ல இருந்து வராங்க, பாக்குறாங்க, போயிடுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க இருந்து பாக்குற வரவங்க எல்லாருக்கும் சிஎம் ஆண்டு ஏடி ஆண்டு எல்லாருக்குமே நாங்க மனு எழுதி கொடுத்துட்டோம் சார். எங்களை எழுதி போடுற அதிகாரிகளும் எங்களை கவனிக்கல. எங்களை வெளியூர் பாக்குறவங்களாம் வராங்க, பாக்குறாங்க, போயிடுறாங்க. அவங்க எதையும் எங்களுக்கு பாதிப்பா பார்க்கல. அதனால உங்களை நாங்க இருக்கிறோம். ஓகே, அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரையில் பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இந்த மெதிப்பாளையம் பகுதியில் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் கூட அரசிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் அதிக அளவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த இறால் பண்ணைகளுக்கு எந்த விதமான ஒரு அனுமதி கூட பெறாமல் தான் இங்கே இந்த இறால் பண்ணைகள் இருப்பதாகவும், மேலும் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக ஆந்திர பகுதியான இந்த பழவேற்காட்டு ஏரி என்பது இந்த ஆந்திர பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து இந்த இறால் பண்ணைகளுக்கு ஒரு உப்பு நீர் தேவை என்பதால் அந்த பகுதியில் முறைகேடாக கால்வாய் வெட்டி அதன் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீர் இந்த இறால் பண்ணைகளுக்கு விடுவதால் மேலும் இந்த பகுதியில் இந்த இறால் பண்ணையால் விவசாய நிலங்களும் இந்த ஏரியும் முற்றிலுமாக பாழ்பட்டு இங்கு வசிப்பதற்கு லாய்க்கற்ற ஒரு நிலை இருப்பதாக இந்த மெதிப்பாளையம் பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். திவ்யா, வரக்கூடிய தேர்தலில் அந்த மெதிப்பாளையம் பகுதியினுடைய முக்கிய பிரச்சனையா இது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அதற்கு அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நன்றி எழில்.